சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னால் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை நீ இன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த அப்பா உன்னிடத்தில் இதனை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ ஒவ்வொரு நாளும் சரியாக புரிந்து கொண்டு வருகின்ற நேரம் நான் சொல்வது உன்னாலேயே கணிக்க முடியாத ஒரு விஷயம் என்று நான் சொல்லும்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒன்று உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்திற்கு வராமல் வெளியே நிற்பதற்கான ஒரு காரணம் உன்னிடத்தில் இருக்கின்றது. நீயோ இவர் ஏன் நம் இல்லத்திற்கு வரவில்லை என்று எதிர்பார்க்கிறாய். ஆனால் அவர் வராமல் இருப்பதற்கான காரணம் நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை அறியாமல் முதலில் அனுப்பி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு எந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருப்பவன். இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நிற்கும் நேரங்களில் நிச்சயமாக உனக்கு வேண்டிய விஷயங்களை மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எதிர்மறையான விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் இந்த மனிதர்களின் சூழ்ச்சிகள் என்பது ஏற்கனவே நீ நன்கு அறிந்த உண்மை. அப்படி இருக்கும்பொழுது நடந்து முடிந்தது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது நீ சற்று கவனமாக செவி கொடுத்து முழுமையாக கேட்டால் மட்டுமே உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று உன்னால் கணிக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக கவனித்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உனக்கு நிறைவாக முழுமையான நம்பிக்கையோடு உறுதியாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ மறுக்காதே. இன்று இந்த சாயப்பா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் சற்றென்று சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் இந்த நாளில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்தே தீர வேண்டும். ஆனால் அவர்களை வரவிடாமல் உன்னுடைய செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அதை இந்த சாயப்பா தெரிந்து கொண்டு உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இனியாவது இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சந்தர்ப்பங்களை என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னால் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் பொழுது அதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வரக்கூடாது. உன்னை சுற்றிலும் பல நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் கூட உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு நடப்பதையும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது. நாம் எதையும் பெற வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கை மாறும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பா நான் முன்னின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா? நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பானதாகவும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு முழுமையானதாகவும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஆனால் அதற்கு இவர் உள்ளே வர வேண்டும், இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இது மட்டும் நடந்துவிட்டால் இவர் மட்டும் இல்லத்திற்கு வந்துவிட்டால் உனக்கு உதவிகள் கிடைத்துவிடும் என்பதற்காகவும் வேண்டுமென்றே உன் இல்லத்திற்குள் இவர்கள் வரவிடாமல் உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய நெருங்கிய உறவுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் நடக்க விடாமல் செய்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
இந்த நொடி முதல், இந்த நேரம் முதல், இந்த வாழ்க்கையில் இவரினுடைய வருகை உனக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்க வேண்டும். நீ எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நமக்கு வேண்டியதையெல்லாம் நடத்திவிட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதையும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதை நாமே தட்டி விடுகிறோம் என்றால் அது நம்முடைய தவறல்லவா? இந்த தவறை திருத்திக் கொள்ள நீ என்னவெல்லாம் செய்யப் போகிறாய் என் அன்பு குழந்தையே? தவறு என்னவென்று சொன்னால்தானே நான் திருத்திக் கொள்ள முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் சாயப்பா முன் நின்று உனக்கு அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நடத்திட வருகின்றேன். நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீயும் கண்கூடாக காணத்தானே போகின்றாய். இந்த சாயப்பாவிற்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கின்ற தீமைகளை விரட்டி அடிப்பது என்பது ஏன் தெரியுமா? அப்பா உனக்காக அந்த செயலை செய்ய நினைக்கும் பொழுது நீ வேண்டாத விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை அங்கே தக்க வைத்து விடுகின்றாய். நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து விடுகின்றாய். எதை செய்தால் அங்கு இந்த சாயப்பாவால் நிற்க முடியாதோ அந்த விஷயத்தை தான் நீ செய்து விடுகின்றாய். அதனால்தான் எப்பொழுதுமே நாம் எதை செய்ய நினைத்தாலும் அதை சரியான கவனம் கொண்டு முழுமையான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை தெளிவாக கொடுக்க வேண்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும். உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அற்புதங்களையும் நிறைவாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நீ இழந்ததை எல்லாம் மறந்து இனிமேலாவது சாயப்பா சொல்வது போல நான் சொல்கின்ற இந்த தவறை நீ செய்துவிடாமல் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும். உன் இல்லத்தை தேடி வந்தவர் யார்? நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இதோ உன் அப்பா சொல்கின்றேன், இன்று உன் சாயப்பாவினுடைய விடியல். அதாவது உன் சாயப்பா இந்த மனிதனை நான் சொல்கின்றேன் என்றால் மற்ற எல்லா நாட்களிலும் சரி என் குழந்தை நீ செய்கின்ற ஒரு விஷயம், நம் இல்லத்திற்குள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் தெய்வங்கள் நுழைவார்கள் அல்லவா? அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இந்த நாளில் சாயப்பா உன் வீட்டிற்குள் நுழைவார் என்று நம்பு. அதாவது நான் சொல்கின்ற தேதி, அதாவது நான் சொல்கின்ற கிழமை வியாழக்கிழமை. சிறப்பு வாய்ந்த நேரங்களால் உன் சாயப்பாவிற்கு இருக்கும்பொழுது அந்த நாட்களில் இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. நீ என்றோ வைக்க வேண்டுதலுக்கு அன்று உனக்கு பலன் கிடைக்க நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த நாளில் தெய்வம் உன்னை தேடி, உன் சாயப்பா உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரலாம். ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கும் தெரியுமா? தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், சத்தங்கள் என்று தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் என்று அங்கே பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படியானால் வருகின்ற தெய்வம் உன் சாயப்பா உன் இல்லத்தின் வாசலில் நிற்காமல் போய்விடும். அங்கு வந்த நல்ல காரியங்களை எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு சென்று விடுவார்கள். இப்படித்தான் ஒரு சில குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டி இருக்கின்ற அந்த நேரத்தில் அவையெல்லாம் தட்டி சென்று விடுகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும். இதுவரையிலும் உனக்காக நான் வந்திருக்கின்றேன் அல்லவா? இந்த சாயப்பா இத்தனை நாளும் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதிலும் குறிப்பாக இன்று நான் சொல்ல வேண்டும் என்ற வந்திருக்கின்ற விஷயம், உன் சாயப்பா வீட்டிற்கு வரும்பொழுது நீ எந்த ஒரு நல்ல கெட்டதையும் பேசாதே, கெட்டதையும் செய்யாதே. உன் சாயப்பா வீட்டிற்கு வரப்போகின்ற நாள் உனக்கு நிச்சயமாக நல்ல நாளாக அமையும். நீ வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ வெகு நாளாக வரவேண்டிய பணமோ பொருளோ அல்லது உன் துணையோ நிச்சயமாக உன் வீட்டை தேடி வருவார்கள். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நல்ல திருப்பங்களையும் தருவதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். சாயப்பா நடந்துவிட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா? நீ யோசிக்க முடியாது.
அதாவது இந்த சாயப்பா வருகின்ற நேரங்களில் உன் வீட்டை வாசனை திரவியங்களால் அலங்கரித்து வை. அப்பொழுது உன் சாயப்பா உன் வீட்டிற்குள் நுழைவதற்கு ஏற்ற ஒரு இடமாக அமையும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.